ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம விலாக்ஸ் ஆஃப் யாஸ்மினில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு அருமையான குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்புக்கு தேவையான பொருள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், வெந்தயம், சிகப்பு மிளகாய், பூண்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த குழம்பு வந்து நான் 4 பேர் சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கேன். 4லேருந்து 5 பேர் சாப்பிட்லாம். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் தான் இதை செய்யணும். அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அது நல்லா ஃப்ரை ஆகும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதோடு சேர்ந்து மிளகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும். எல்லாமே ஓரளவு நல்லா வறுபட்டு இருக்கணும். அதை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம். காஞ்ச மிளகாவும் சேர்த்து நம்ம வறுத்துடலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா ஊற வச்சு அதோட கரைசல் நான் எடுத்து வச்சுருக்கேன். 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதை நல்லா கரைச்சிக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அதை நல்லா கரைச்சிக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேவையான அளவு நல்லெண்ணெயை ஊற்றி அதை நல்லா சூடானோடனே நம்ம வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை நீங்கள் கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியே முழுசாகவும் போட்டுக்கலாம். முழுசாக போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். நான் அப்படியே முழுசாகவே போட்டுக்கிறேன். அதை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. முழு பூண்டு பேஸ்ட் கிடையாது, முழு பூண்டை எடுத்து நல்லா அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், அது அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும். வர சமயத்தில் நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன்ல, அந்த 2 தக்காளியை நான் போட்டுக்கிறேன். போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு மிளகா நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். இது கலருக்காக கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நம்ம புளிக்கரைசலில் வச்சுருந்தோம்ல, மல்லித்தூளும் உப்பும் போட்டு ஒரு புளிக்கரைசல் வச்சுருந்தோம்ல, அந்த புளிக்கரைசலை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அது கொதித்து வரணும். கொதித்து வர சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எல்லா ஐட்டத்தையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அதை இந்த சமயத்தில் நம்ம குழம்போடு சேர்த்து கலந்துடணும். இதுதான் நம்ம குழம்புக்கு தயார் பண்ண மசாலா பவுடர். தண்ணி ஊற்றியும் அரைச்சிக்கலாம், இல்லை நீங்கள் ட்ரை பவுடராக கூட அரைச்சி இதை போட்டுக்கலாம். நல்ல மசாலா வாடை
புளி தண்ணியை வந்து அப்படியே சேரணும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா கலவையை வந்து இதில் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம வந்து புளி கரைசலில் வந்து உப்பு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் வந்து பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இதில் வந்து நம்ம கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கவாசி அது வந்து குழம்பு வந்து நல்லா திக்னஸ் கொடுக்கும். அதனால் வந்து நல்லா கொஞ்சம் தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா திக்காக காரக்குழம்பு வந்து கிடைக்கும். அதாவது வத்த குழம்பு வந்து கிடைக்கும். நல்லா மசாலாலாம் கலந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மெதுவாக வந்து இதை கொதிக்க விடணும். லாஸ்ட்டில் மசாலாலாம் கலந்துருச்சு அப்படின்னு எண்ணெய் பிரிஞ்சு வர சமயத்தில் கொஞ்சோண்டு வெல்லம் இல்லைன்னா ஜீனி போட்டுக்கலாம். நான் ஜீனி தான் போட்டேன். உங்களுக்கு இந்த சமையல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு குழம்பா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.